அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோவில்களுக்கு சென்றால் சுவாமி தரிசனம் முடித்தவுடன் சிறிது நேரமேனும் அந்த கோவிலில் அமர்ந்து பின் தான் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு என்ன காரணம்? எல்லா கோவிலிலுமே இந்த நடைமுறையை நாம் பின்பற்றணுமா? அப்படின்னா, சிவபெருமான் கோவில்களாக இருந்தால் அல்லது சிவபெருமானுடைய தொடர்புடைய தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு நாம் சென்றால் சிறிது நேரம் அமர்ந்து பின் தான் வீட்டுக்கு வர வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? இப்போது சிவ ஆலயங்களுக்கு நாம் செல்கின்றோம், அங்கே சுவாமியை தரிசிக்கின்றோம். சுவாமியை தரிசித்து விட்டு நாம் வீடு திரும்பும் பொழுது சுவாமி சொல்வாராம் தன்னுடைய கணங்களிடம், என்னை தரிசித்து விட்டு அவர்கள் செல்கிறார்கள், அவர்களோடு பாதுகாப்புக்காக நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கணங்களை அனுப்பி வைப்பாராம். அதனால் அந்த கணங்கள் நம்மை தொடர்ந்து வருமாம். அதனால் நாம் சிறிது நேரம் அங்கே அமர்ந்து பின் எழுந்து வீட்டுக்கு சென்றால் அந்த கணங்கள் அங்கேயே தங்கிவிடுமாம். இது ஒரு ஐதீகம். இதுக்கு அறிவியல் அப்படிங்கிறதுல வேற ஒரு விஷயம் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு ஐதீகம். அதனால் சிவ ஆலயங்களுக்கோ அல்லது சிவ தொடர்புடைய ஆலயங்களுக்கோ நாம் செல்லும் பொழுது சுவாமி தரிசனம் முடித்து சிறிது நேரமேனும் அங்கே அமர்ந்து அதன் பின் தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதோடு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும்னா குறைஞ்சது ஒரு நாழிகை நேரமாவது, அதாவது 2.5 மணி நேரமாவது கோவிலில் நாம் தங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் அங்கே சிறிது நேரமாவது அமர்ந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறதும், கோவிலில் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுக்காக தான். இந்த கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம்னா தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும், அந்த வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இந்த சிவன் கோவில்களுக்கு செல்லும் பொழுது இந்த கணங்கள் அங்கேயே தங்குவதற்காக நாம் அங்கே சிவ ஆலயங்களில் அமர்ந்து வருகிறோம். இதே நாம் ஒரு திருமால் ஆலயங்களுக்கு, ஒரு நாராயணனுடைய, ஒரு விஷ்ணுவுடைய ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே அமர்ந்து வர வேண்டுமா அப்படின்னா அங்கே அமர்ந்து வரக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? பெருமாளை தரிசித்து விட்டு நாம் வீடு திரும்பும் பொழுது தாயாரும் நம்முடன் வருவதாக ஐதீகம். மகாலட்சுமி தாயார் நம்முடன் வரும் பொழுது நாம் அந்த பெருமாள் கோவில்களில் அல்லது பெருமாள் தொடர்புடைய ஆலயங்களில் நாம் சிறிது நேரம் அமர்ந்து வீட்டுக்கு வந்தால் அங்கேயே அந்த லக்ஷ்மி தங்கி விடுவதாகவும், நாம் அங்கே அமராமல் வீட்டிற்கு நேராக வந்தால் நம்முடனேயே நம் இல்லம் வரை மகாலட்சுமி வருவாள் என்பதும் ஐதீகம். அதனால தான் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது சிவாலயங்களில் சுவாமி தரிசனம் முடித்த பின்பு அந்த ஆலயத்தில் சிறிது நேரம் அமர வேண்டும் என்பதும், பெருமாளுடைய கோவில்களுக்கு செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் அமராமல் நாம் நேரடியாக வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு ஐதீகம், நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதுக்கு ஒரு அறிவியல் பின்புலமும் உண்டு. அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது இந்த சிவ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நீங்கள் அமர்ந்து வாருங்கள், விஷ்ணுவுடைய ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்கே உட்காராமல் நேராக வீட்டுக்கு செல்லுங்கள். இன்னும் மேலும் இறை தகவல்களோடு, இறை ரகசியங்களோடு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.